அன்பே, எனதன்பே, இனிய அருளாசிர். நான் ஏற்கனவே கூறியிருந்தேன், இறந்தவர்களோடு பேசும் நிலை, இருப்பவர்களோடு பேசும் நிலை, இந்த இரண்டும் கடந்த பரிபூர்ணமான இறைநிலையில் பேசுவது. இதை பற்றி கூறியிருந்தும் இன்னுமா உனக்கு புரியவில்லை? புரிந்து கொள் அன்பு யோகியே. மனிதன் எனும் இந்த ஆத்மனின் நிலைகள் 3. ஒன்று தூல நிலை, மற்றது சூட்சும நிலை, மூன்றாவது மகா சூட்சும மகிமை பொருந்திய நிலை. அதாவது இந்த ஆத்மன் உருவங்களை அல்லது வடிவங்களை அல்லது உடல்களை பெறுவது, இது தூல நிலை. இதில் இந்த ஆத்மனின் உணர்தல், உணர்ச்சி, உணர்வு இவைகளை வெளிப்படுத்த பேச்சு, மொழிகள், பாஷைகள் என வார்த்தைகளாக தன் உணர்வுகளை வெளிப்படுத்துகிறான். இவன் இந்த உணர்வுகளை வெளிப்படுத்த எண்ணற்ற மொழிகளும் பாஷைகளும் வார்த்தைகளும் பேச்சு வழக்குகளும் உண்டாகியுள்ளது. அன்பே, இந்த ஆத்மன் உடல்களை விட்டு சூட்சும நிலையை அடைவதுதான், அதாவது மரணத்திற்கு பிறகு அவன் மனோ உடல் வாழ்வை வாழ்கிறான், அல்லது சூக்கும சரீரவாசிகள் எனும் நிலையை அடைகிறான். இதில் இந்த ஆத்மன் மனோ சம்ஸ்காரம் எனும் எண்ண அலைகள் மூலமாய் மற்ற சூக்கும சரீரவாசிகளோடு இறந்த பிறகு பேசுவது, இது மனவலைகளின் மூலமாக தன் மன உணர்வின் மூலமாக பேசுவது. இதனை இங்கு வாழும் பொழுதே டெலிபதி முறை. இதில் உரையாடுவது என்று எண்ண அலைகளை கொண்டு அல்லது மனோ உணர்வின் மூலம் மற்றவர்களை தொடர்பு கொள்ளுதல். இதனை இறந்தவர்களோடும் பேச முடியும் என்பது இந்த டெலிபதி முறை. இன்னொன்று பிளான்செட் எனும் எழுத்துக்களை மையமாக கொண்டு தன் உணர்வுகளை வெளிப்படுத்தி பேசுதல். இன்னும் தெளிவாக உனக்கு நான் கூற வேண்டும் என்றால், நீ தனிமையில் உனக்குள் நீயே கேள்வி கேட்டு பதிலும் கூறிக்கொள்கிறாயே வார்த்தைகளற்று, அதுதான் மனோவாக்கு எனும் உணர்வின் நிலை. இது 2வது நிலை. அன்பே, இதற்கு மேல் 3வது நிலை என்பது ஒன்று உள்ளது. அது மகா சூட்சும நிலையை இந்த ஆத்மன் கைகொள்ளும் போது அது வெளிப்படுகிறது. அதுதான் பேருணர்வு நிலை என்பது. இந்த நிலையை ஞானிகள் கைகொள்கின்றனர். இது இறைவனின் நிலை. இது அறிவும் உணர்வும் அன்பும் கருணையும் கொண்ட ஓர் நிலை. இதில் தூல உடலோ சூட்சும உடல் எனும் மனோ உடலோ அற்ற பரிபூர்ண நிலை. மீண்டும் கூறுகிறேன், இதில் அன்பும் கருணையும் உணர்வும் அறிவும் மட்டுமே நிறைந்த ஒரு நிலைப்பாடு. இதில் இந்த ஆத்மனுக்கு அனைத்தும் தெளிவாய் தெள்ளத் தெளிவாய் தெரிவதால் இது பரிபூரண நிலை எனும் பேருணர்வு நிலை என்று கூறப்படுகிறது. அன்பே, இந்த பேருணர்வு நிலை இது உனக்குள் நிறைந்து உள்ளதுதான். அதனை இப்போது நீ மறந்தே போய்விட்டாய். காரணம், உன் சுயநலம் பெருகிவிட்டது. ஆகவே நீ அன்பும் கருணையும் என்னவென்று கேட்கிறாய். அதனை நீ தியானத்தால் பெற்றுவிடு. அப்போது நீ அனைத்து உயிர்களோடும் உன்னால் பேச முடியும். நீ உணர்வு எனும் நிலையோடு
நீடித்திருக்க முடியும். தியானத்தால் நீ அன்பாய் கருணையாய் மலர்ந்துவிடு. யோக நிலையில் நீ கருணையுடன் விழிப்புணர்வு பெறு. இந்த அன்பும் கருணையும் தான் கடவுள் நிலை. இது உன் ஆன்மாவின் நிலை. இது உன் சுயம் எனும் நிலை. இந்த நிலை நீடிக்க நீடிக்க பேருணர்வு நிலை என்பது பேசாமல் பேசும் பேரானந்த நிலை சித்திக்கும். அதுவே பிரம்மமாம் பேரொளி நிலையாகும். என்ன புரிகிறதா? எனது அன்பு நிறை அருளாசி. நன்றே செய்க, நலமே